இந்த நல்ல குணம்தான் நம்ம குடும்பத்தையே நடுத்தெருவுல கொண்டு வர அளவுக்கு இவங்களை மாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம பொண்ணு நட்சத்திரா பெருசா இல்லனா இந்த உங்க மருமக செர்ரி பெருசா? ரெண்டு பேரும் சமம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நேரடியா என் கண்ணை பார்த்து ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு சொல்லுங்க மாமா. யோசிக்காம சொல்லிடுங்க மாப்ள. உனக்கு என்ன ஆச்சு அபூர்வா? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திரும்ப என்னையே கேள்வி கேக்குறீங்க. மாமா, பெத்தவங்க யாருக்கா இருந்தாலும் சரி, தான் பெத்த பசங்களை விட முக்கியம் வேற யாரும் கிடையாது. ரொம்ப சரியா சொன்னமா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அபூர்வா. இதுக்கு மேல என்ன நடக்கணும் மாமா? இந்த செர்ரி இருக்கானே, நம்ம நட்சத்திர கழுத்துல சொல்லாம கொல்லாம தாலி கட்டினப்பவே இவன் கைய வெட்டி போட்டிருக்கணும். நீங்க தான் அதை ஆதரிச்சீங்க. இப்ப என்னடானா அதே கை நம்ம நட்சத்திராவை அடிக்குது மாமா. அவரு பாசமா என்ன பாத்துக்கிற விதத்தை பார்த்து எனக்கு கண்ணுல கண்ணீரே வருது டாடி. அத பார்த்துதான் மம்மி அவர் என்ன அடிச்சிட்டாருன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அடியே அடியே அடியே, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? அந்த செர்ரி உனக்கு அப்படி என்ன தாண்டி மாயம் பண்ணா? மாமா மாமா, இவ பொய் சொல்ற மாமா. நிஜமாவே அந்த செர்ரி நம்ம நட்சத்திராவை ஒரு தடவை இல்ல 2 தடவை அடிச்சான் மாமா. அவன் அடிச்சத நான் பார்த்தேன். இவ பொய் சொல்ற மாமா. இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. மம்மி, நான் ஏன் பொய் சொல்ல போறேன் மம்மி? நீங்க தான் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ டாடி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ, எவ்வளவு நல்லா பாத்துப்பியோ, அதே மாதிரிதான் அவரும் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. என் மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. அப்படிப்பட்டவரை என்ன எதுக்கு அடிக்க போறாரு மம்மி? நட்சத்திரா, என்னத்த இப்ப எதுக்கு நட்சத்திராவை பார்த்து கத்துறீங்க? இப்ப அவன் என் பொண்டாட்டியா நிறைய மாறிட்டாங்கிறதுனாலயா? நானும் நட்சத்திராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அத்தைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சுத்தமா பிடிக்கல மாமா. அது உங்களுக்கும் தெரியும். டேய் அபூர்வா, போதும், கத்துனது போதும். மாமா, அர்த்தமே இல்லாத உன்னோட கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவ்ளோ மாறி இருக்கிற நம்ம பொண்ணை பார்த்து சந்தோஷப்படாம அவங்களோட குடும்ப வாழ்க்கைய நீ கெடுக்கலன்னு பாக்குறியா அபூர்வா? உன் பொண்ணு மேல கை வச்சுட்டான்னு இருந்த மொத்த கோவத்தையும் காட்டின. ஆனா உன் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் உன்ன மண்ண கவ வச்சுட்டா. அப்படியே உன் பசி அடங்கலன்னு மாப்பிள அப்படியே ஒரு பெரிய குப்பை தொட்டிய கவ வச்சுட்டாரு. சித்தி, நீ இப்படி கத்துவேனுதான் எப்ப வேணாலும் என் மேல கைய வைப்பேன்னுதான் நான் இப்படி தூரமா நிக்கிறேன். ஏன் உன் பக்கத்துல வந்து அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஏமா நீ அடிக்க வேண்டியது என்ன இல்லம்மா. உனக்கு இவ்ளோ பெரிய அவமானம் நடக்க காரணமா இருந்தா உன் பொண்ண இல்லன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த வில்லி கேரக்டர் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்க வேண்டியதுதான். நீ சொன்னது கரெக்ட் தான். என் பொண்ணு அந்த செர்ரிய பார்த்து ஏன் இப்படி பயந்து நடுங்குறான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் மேடம் ஜி அப்படியே துட்சி போய் எந்திரிக்குது? அந்த ககன் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டு போற மாதிரி இது என்ன ட்ரீம் பாத்தியா? தேக்கோ மேடம், கண்ணுல கூட அது மாதிரிலாம் நடக்காது. அப்படி அவன் வரவனா இருந்தா உன்னை இவ்வளவு தூரம் எதுக்காக வரவிட போறான் சொல்லு? நீ இங்க வந்ததுல இருந்து உன்னோட நல்லதுக்காக ஒரே விஷயத்தை தான் நான் சொல்லுது, அவனை மறந்து போடு. அவன் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவன் கட்டின தாலியே அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிடும். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது பாப்பா. தயவு செஞ்சு உங்க அப்பா வீட்டுல போய் உட்கார்ந்துக்கோப்போ. நாளைக்கு கோர்ட்ல ட்ரக் யாருதுன்னு கேட்பாங்க. அப்ப ககனை கை காட்டி விட்டு நீ போயிடும். அவன் கட்டின தாலியே அவன் மூஞ்சிலேயே நீ வீசிட்டேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க அப்பா ஹாப்பி ஆயிடுவாரு. அப்புறம் உன்னை அவர் வீட்டுக்கே கூட்டு போயிடுவாரு. அதெல்லாம் முடியாதுன்னு நீ இப்படியே புடிவாதம் புடிச்சேன்னு வச்சுக்கோ, நீ காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். கேட்காமலே நமக்கு டைவர்ஸ் கட்சிச்சுன்னு அந்த ககனும் சந்தோஷமாயிடுவான். அந்த சந்தோஷம் கூட ககனுக்கு ரொம்ப நாள் நீடிக்காது.
சஸ்பெண்ட் ஆன அந்த சூர்யா எஸ்பி இருக்காரே, அவரு உன் புருஷனை கொன்னே தீருவேன்னு கத்தியோட வெளியே சுத்தின்னு இருக்காராமே. வளர்த்த ஆட்ட சாமிக்கு பலி கொடுக்கிற மாதிரி நான் அவனை பலி கொடுக்கணும்ல. கண்டிப்பா அவரு உயிரோட விடமாட்டாரு. அந்த படா சூர்யா சாரும் நிறைய கிரைம் கேசஸ் எல்லாம் டீல் பண்ணவர் தான். அதுல ஏதாவது ஒரு கேஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவனை கொன்னுடுவாரு. அதுக்கப்புறம் உன் கழுத்துல தாலி இருக்காது. ஆனா உன்னோட டாடி மைண்ட்ல என்ன ஓடும்? நான் எவ்வளவு சொல்லியோ அந்த ககனோட தான் நீ இருந்தன்னு சொல்லி உன்னோட டாடி உனக்கு அவங்க வீட்ல இடம் கொடுக்காது. நல்லா யோசிச்சு பாத்துக்கோ பூமி. நீயே அந்த தாலிய ககன் மூஞ்சில வீசினா உன்னோட எதிர்காலம் பிரைட்டா இருக்கும். அப்படி இல்லாம தாலிய அர்த்தா அதுக்கப்புறம் உன் ஃபியூச்சர் டார்க் பிளாக் ஆயிடும். இதுக்கு மேல ஒரு அட்வைஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ மேடம் ஜி. என் புருஷன் முன்னாடி இவ என்ன முட்டாளாக்கிட்டாங்கிறதுனால நான் குறைஞ்சு போயிட்டு தான் அர்த்தம் இல்ல, நீ சிறந்தவனாவும் அர்த்தம் இல்ல. எப்பவும் என் இடம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இடத்த பிடிக்கணும்னு உன்ன மாதிரி குருவி குஞ்செல்லாம் போட்டி போட வந்தா அவங்கள கொன்னு பொசுக்கி எரிச்சிட்டு என்னோட இடத்த அதே மாதிரி காப்பாத்திக்குவேன். அத்தை, நீங்க இப்படி மிரட்டினீங்கன்னா நான் மறுபடியும் போய் மாமாவை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஐயோ, என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கூப்பிடுறா, கூப்பிடு, கூப்பிடுறா, கூப்பிடுறானா? நீ கூப்பிட்ட உடனே சாமி மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு. நான் என்ன கதை சொன்னாலும் அதை கேக்குற சாமிடா. இப்போ நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வேற ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதைய கேட்டு இங்க இதே இடத்துல உன்னை துண்டு துண்டா வெட்டல என் பேரை நான் மாத்திக்கிறேன். 100 முட்டை சாப்பிட்ட கழுகு காத்து மழையில அடிச்சிட்டு போயிடுச்சுங்கறத கேள்விப்பட்டிருக்கியா? நான் கழுகு கிடையாதுடா, காத்து மழை. கழுகையே உஃப்னு ஊதி தள்ளுற எனக்கு குட்டி காக்காணி உன்னை ஊதி தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாருப்பா, கூப்பிட்டு தேவையில்லாம உன் ஆயில குறைச்சிக்காத. இப்போ என் பொண்ணு பேசுறதுக்காக வந்தது உன்கிட்ட இல்ல, அவ பொண்ணு கிட்ட. கொஞ்ச நேரம் நீ வாய மூடிக்கிட்டு. ஏண்டி, எனக்கு என் உயிரை விட நீதான் முக்கியங்கிற விஷயம் உனக்கு தெரியாதாடி? தெரியாதா? இந்த வீட்டுக்கு உன்னை மகாராணி ஆக்கணும்னு நினைச்சது உனக்கு தெரியாதா? அடி நக்ஷத்ரா, எனக்கு எவ்வளவு கோவமா இருந்தாலும் என்னைக்காவது உன் மேல கை வாங்கியிருக்கேனா? அது மட்டுமா, கொஞ்ச நாளா நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி இவனுக்கு அடிமையா மாறினதை பார்த்து எதுக்காக நீ இந்த மாதிரி பண்றேன்னு தினம் தினம் தலையா அடிச்சுக்கிறேன்னு தவிர உன்னை நான் கேட்டனாடி?